எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சரியா? நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பானது இயேசு போதும் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு போதும் எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு கேள்வி மாரி இல்ல, இதுக்கு ஒரு எகெயின்ஸ்ட் மாரி கேட்பாங்க. இயேசு வாழ்க்கையில இருந்தா போதுமா சோறு வேணாவா? இயேசு வாழ்க்கையில இருந்தா போதுமா பணம் வேணாவா? இயேசு வாழ்க்கையில இருந்தா போதுமா சந்தோஷம் வேணாவா அப்படின்னு சொல்லி சிலவர்கள் கேள்விகளை கேட்பாங்க. ஆனா நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியை இருளடைந்து அந்தகாரத்தில் இருந்தபோது ஆச்சரியமான ஒளியில வந்தவர் நம்ம தேவன். இந்த பூமிக்கு வெளிச்சத்தை அவருடைய வார்த்தையினால் உருவாக்கின தேவன். இந்த பூமியில மனுஷனையும் மிருகங்களையும் பல ஜீவராசிகளையும் தேவன் நாமத்தினால தேவனாலதான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனால்தான் எல்லாமே உண்டானது. அதுதான் நீங்க சொல்ல வருகிறேன், இயேசு போதும் எனக்கு. ஹல்லேலூயா. இயேசு போதும் நம்மளுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் நான் செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா நண்பர்களும் எல்லாம் உலக மனிதர்கள் சந்தோஷம் என்கிற ஒரு நாட்களை மட்டும் கூடவும் குதிக்கவும் சந்தோஷப்படவும் ஆயத்தப்படுத்துவாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளை அழைத்தவர், நம் தேவன் நம்மளை உருவாக்கினவர், நம் தேவன் நம்மளை அவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். நம் தேவன் நம்மளை தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். That is our God. அவர்தான் நம்ம தேவன். அதனால இயேசு போதும் எனக்கு. ஹல்லேலூயா. இந்த டைட்டில் நீங்க எங்கே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் இயேசு போதும்ன்றீங்க? ஆமா, அதுக்குதான் அந்த கதை சொன்னேன். நீ ராஜாவை தூக்கினா போதும், அந்த ராஜாவை நீ பிடிச்சுக்கிட்டா போதும். நீ உன்னுடைய முடிவு, உன்னுடைய நிதானம், உன்னுடைய தீர்மானம், அந்த இயேசுவை நீ பிடிச்சுக்கிட்டா போதும், அவர் எல்லாமே உனக்கு கூட செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உள்ள தலைப்பானது இயேசு போதும் எனக்கு. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போமாக. Proverbs chapter 25 verse 16. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 16வது வசனம். பாருங்க, இங்க நீதிமொழிகள் இப்படியாக போடப்பட்டிருக்கு. 25ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு. மட்டாய் சாப்பிடு. ரொம்ப பேருக்கு தெரியாது மட்டுனா என்னது பாஸ்டர். மண்டா, அதுக்கு அர்த்தம் என்ன பாஸ்டர்? மட்டு. இங்கிலீஷ்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இஸ் a level. அளவாய் சாப்பிடு. எதையா? எதை? தேனை. இது நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் விஷத்தை அளவா சாப்பிடுங்க. அப்படின்னா என்ன பண்ணுங்க? உங்களோட 2 கண்ணும் பிதுங்கி வெளியே வந்துடும். என்னது? விஷத்தை அளவா சாப்பிடணுமா? இங்க வசனம் சொல்லுது, தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு. You must limit. பாருங்க அடுத்தது, மிதமிஞ்சி சாப்பிட்டா. ரொம்ப ஓவரா சாப்பிட்டேனா? நான் போன இந்த வருஷத்துல 6ஆம் மாசம் நினைக்கிறேன் இந்த செய்தியை சொன்னேன். நாளைக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம். அது என்ன நடந்ததுயா?
வெளிநாட்டுல உத்தரப்பிரதேசத்துல நடந்தது. நாளைக்கு கல்யாணம். அந்த மாப்பிள்ளை நாளைக்கு கல்யாணம்ன்ற ஆசையில் என்ன பண்ணாரு, இன்னைக்கு போயிட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு கடையில போய் நின்று பிரியாணி, கேள்விப்பட்டீங்களா? Facebookல வந்துச்சு. அவரோட ஆசை தீவிர வரைக்கும் அந்த பிரியாணி, கல்யாணம் சந்தோஷம், நாளைக்கு மாப்பிள்ளையா போறேன், நாளைக்கு கல்யாணம் பண்ண போறேன், என்னோட வாழ்க்கை நாளைக்கு மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, பிரியாணி இங்க வரைக்கும் எட்டி பார்க்கலாம் நினைக்கிறேன், தொண்டையை திறந்து சொல்லிட்டு இப்படி பார்த்தா கூட தெரியும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சாப்பிட்டு மூச்சு அடைச்சி அப்படியே இறந்து போயிட்டாரு. உத்தரப்பிரதேசத்துல நடந்தது இது. எப்படி Facebookலாம் வந்தது, படிச்சுட்டு இப்படி கூட மனுஷன் இருக்காங்க. ஆமா, அதுதான் வசனம் அப்படியே எழுதிருச்சு. என்ன தெரியுங்களா? மிதமிஞ்சி சாப்பிட்டால் தேனை கண்டு பிடித்தால் மட்டாய் சாப்பிடு, மட்டாய் சாப்பிடு, அளவா சாப்பிடு. அல்லேலூயா. இத பார்த்துதான் பழமொழி சொல்றாங்கன்னு தெரியல. என்ன அமருது நெஞ்சா அளவுக்கு மிஞ்சினா, இத பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏத்துக்க மாட்டீங்களா சார்? என்ன சார் ஐயா, வசனம் அப்படிதான் சொல்லுது. மிதமிஞ்சி சாப்பிட்டாய் வாந்தி பண்ணுவாய், வாந்தி பண்ணுவாய். ஏன் அந்த வசனத்தை முத வசனமா சொல்றது தெரியுங்களா? நம்ம நிறைய இடத்துல பேராசை, நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, இது உனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உனக்கு போதும், இந்த வேலை உனக்கு போதும், இந்த வாழ்க்கை உனக்கு போதும். நான் ஒண்ணு பறக்கணும். அப்படி பறந்துதான் ஞாபகம் இருக்குங்களா? ஆப்கானிஸ்தான்ல பிளைன் பறக்கும் போது எல்லாரும் பிளைன்ல எங்க உட்காரணும்? ஆப்கானிஸ்தான் தானே? ஆப்கானிஸ்தான் தானே? தெரியுமா தெரியாத கதை? கரெக்டா தான் சொல்றேன். பிளைன் கண்டுபிடிச்சு ஜனங்க எங்க உட்காரணும்? அவனுக்கு எங்க உட்கார்ந்து? இதுதான் நம்ம வாழ்க்கை. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, மிதமிஞ்சி சாப்பிட்டா வாந்தி பண்ணு போடுவா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடத்துல நீங்க பார்க்கும்போது லீக்கிங் பாயிண்ட், லீக்கிங் பாயிண்ட் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உடைந்த பாத்திரம், நிரம்பாது. அது எவ்வளவுதான் நீங்க தண்ணி பிடித்து வைத்தாலும் நிரம்பாது. அது ஒரு சப்ஜெக்ட். ஆனா இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்றேன். நீ நிறைந்த பிறகு இன்னும் நிறையணும்னா அந்த பாத்திரம் அவ்வளவுதான் லெவல், அதற்கு மேல நிரப்ப முடியாது. அததான் சொல்ல வர்றாரு. மிதமிஞ்சி சாப்பிட்டா வாந்தி பண்ணுவாய். எத்தனை பேருக்கு நாய் குணம் தெரியும்? ஒரே ஒரு ஆளுக்கு தான் சபையில நாய் குணம். அதான் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கணும், எந்த நாய் பத்தி நான் பேசுறேன்? நாய் கக்கனதே பாருங்க, அம்மா சொல்றேன் சார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நல்லா கவனமா கேளுங்க. தேவன் தருகிற, தேவன் கொடுக்கிற, தேவன் வாக்கு பண்ண காரியத்தை நீ மனதோடு, முழு மனதோடு, விசுவாசத்தோடு, அது போதும் என்கிற அந்த எண்ணத்தோடு நீ இருக்கும்போது அது உங்களுக்கு அது சுகமா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப பேரோட வாழ்க்கையில நீங்க கரெக்டான லெவல்ல, போதுமான அளவுல நீங்க சாப்பிட்டாலே போதும், அதே உங்களுக்கு சுகமான மருந்து. ஓவரா சாப்பிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு விஷம். அது மட்டுமல்ல, குறைச்சி சாப்பிட்டாலும் அது விஷம் தான் உங்களுக்கு. அல்லேலூயா. நீங்க ரொம்ப பேர் டயட் எல்லாத்தையும் கட் பண்றாங்க. இப்ப கட் பண்ணி மட்டும் நீ எங்க போற? இதே சபையில இதே சேர்ல தான் வந்து உட்கார போறீங்க. ஐயா, நம்மளோட எடுக்கிற உணவு கூட அதிகமா சாப்பிட்டா சொல்லுங்க பாருங்க. காலை பசேர வேண்டியத காலைனா எத்தனை மணி? ஒரு 8 மணி. சரி, பாலைங்களா 10 மணி. அது பசேர எப்ப சாப்பிடுவாங்க தெரியுங்களா?
மத்தியானம் 12 to 1 மணி. தேவரமா கை நான் இருக்கிறேன் பாஸ்டர். லஞ்ச் எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னா 6 மணிக்கு எடுப்பாங்க, இல்ல 7 மணிக்கு எடுப்பாங்க லஞ்ச். டின்னர் நீங்களே பாத்துக்கங்களேன், இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. ஐயா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தெளிவான வசனம் சொல்லுகிறது, மிதமின்றி சாப்பிட்டார். நான் உணவை பத்தி பேசுறேன், பாஸ்டர் என்ன இல்ல சாப்பாடை பத்தி பேசுறேன், ஆவிக்குரியதை பத்தி பேசுறேன், ஆவியில பத்தி பேசுறேன், தேவனை பத்தி பேசுறேன். தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட, ஆண்டவர் உனக்கு கொடுத்த, தேவன் உனக்கு வாக்கு பண்ண காரியத்தை பிடித்துக்கொள். அதை விட்டுட்டு அதை பார்க்காதபடி வேற காரியத்தின் மேல், வேற நம்பிக்கையின் மேல், வேற ஓட்டத்தின் மேல், வேற காரியத்தின் மேல் நீ அமர்ந்திருக்கும் போது அது உனக்கு எப்படி மாறுமா? இன்னைக்கு ரொம்ப பேரு வாழ்க்கை வெறுத்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை விட்டுட்டு சொந்த திறமை, சொந்த விருப்பம், சொந்த வேலை, அவர்கள் வாழ்க்கை வெறுக்கத்தக்க, அவர்கள் சோர்ந்து போறதுக்கு அவர்களோட தீர்மானமே எதிராக இருக்கிறது. அதனாலதான் இங்க தெளிவாக சொல்றது, மிதமின்றி சாப்பிட்டா வாந்தி பண்ணி போடுவார். அல்லேலூயா. போதுமுள்ள மனமுடனே இரு. போதும் என்கிற மனமோடு இரு. போதும். அல்லேலூயா. தேவன் எனக்கு எதுதான் ஆசீர்வதித்தா போதும் ஆண்டவரே, வாசல்ல நீங்க திறப்பீங்க. தேவன் எனக்கு இந்த வாசல் தான் திறந்திருக்கு, அந்த வாசலுக்குள்ள பிரவேசி. அதனாலதான் நீதிமொழியில இன்னொரு வசனம் சொல்கிறது, ஒட்டகம் ஊசியின் காதிற்குள், ஊசியினுடைய நூலைக்குள் நுழைய முடியாது போல தேவனுடைய வார்த்தை விட்டு வெளியேறுகிறவர்கள் தேவனுடைய அந்த வசனத்துக்குள்ள அவர்கள் நுழைய முடியாது. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் ஆசைப்படுறாங்க. தேவனுடைய வார்த்தையை நின்றாதான் அவர் வைத்திருக்கிற வாக்கு தத்துவம், அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் நீ நடக்க முடியும், வாழ முடியும். அல்லேலூயா. தேவன் சொல்லுவாரு, நீ இப்படி இந்த வார்த்தைப்படி காத்திரு, இந்த வசனத்தின்படி காத்திரு, என் சமத்துல ஜெபித்து அமர்ந்திரு. நம்ம காத்திருக்க மாட்டோம். அந்த வார்த்தை, அந்த ஆலோசனை கேட்டு நம்ம அமர்ந்திருக்க மாட்டோம். அதனால வசனம் சொல்றது, சொந்த புத்தியின் மேல் சாயாமல், சுய புத்தியின் மேல் சாயாமல். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிகமாய் சாப்பிட்டால் அது வாந்தி பண்ணி போடுவாய். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கப்பட்ட வார்த்தை, தேவன் கொடுத்த வார்த்தை, அவர் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம், அவர் செய்த காரியங்கள், வருவேன், உன்னை அழைத்து கொண்டு போவேன், எந்த ஒரு பொல்லாங்கின் கையில் உன்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், தேவன் சொன்னாரியா. ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல காரியங்கள், பல போராட்டங்கள், பல உபத்திரங்கள்ல சிக்கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? லூக்கா 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இளையகுமாரன் அந்த தகப்பனை விட்டு தூரம் போகும்போது அவன் காணப்படுகிற உபத்திரங்கள், அவன் பார்க்கிற ஒவ்வொரு பாடுகள். காரணம் என்ன? He hopped from the father. தகப்பனை விட்டு அவன் தூரம் போகிறான். அதனாலதான் இன்னைக்கு இயேசு போதும் எனக்கு. நீங்கள் நான் தகப்பனை விட்டு தூரம் போனால் வாழ்ந்துடலாம்னு சொல்லி கனவு காணாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கனவு என்பது நிஜமாய் மாறும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. கனவு என்பது கனவோடு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் கனவு காட்டுறேன், டிபரம் வந்து கத்தி எடுத்து எனக்கு குத்துறமாரி அப்படி கனவு காட்டினா அவங்களை கண்டாலே ஓடி 8 தூரம் நின்று கையில் ஏதாவது தர்றாங்க, அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியும்? என்ன தர முடியுமாயா? கனவு என்பது அது கனவோடு தான் இருக்கும். அது நிஜத்துல வரும், அது படத்துல தான் வரும், நிஜத்துல வராது. என்னோட ஆரம்ப ஊழிய காலத்துல வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க, பஸ் என்னோட கனவுல கோழியா வருது பஸ்.
அதுக்கு அர்த்தம் என்ன? கோழி வந்தா நான் என்ன சொல்றது? கோழி வந்துச்சுன்னா போய் கோழிக்கறியை வாங்கி சாப்பிட்டு போ, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இது அந்த காலத்துல பக்கத்து வீட்டில் இருக்கிற கோழி ஒரே சிம்பிளே. பக்கத்து வீட்டுக்காரன் ஊரெல்லாம் தேடுவான். அது இவன்ட்டு வந்து கேட்பான், என் கோழி பாத்தியா? உன் கோழியா? நான் பார்க்கலையே. கோழி வந்து பேசுது, ஏப்ப ஒன்று நான் அங்கதான் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு சொன்ன வார்த்தைகளை நீ அந்த வார்த்தைப்படி தேவனோடு இருந்தாலே போதும். மிதமீந்து வசனம் சொல்லுது, அவருக்கு உன்னை உயர்த்தவும் தெரியும், அவருக்கு உன்னை அவர் நினைச்ச ஒரு நிமிடத்துல உன்னை உயர்த்த செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லல உன்னை உன்னை தள்ளுவேன், வேதம் சொல்லல. நம்ம அப்பா, நம்ம ஏசப்பா ஒரு நாளும் நம்மளை தள்ளவே மாட்டார். ஆனா இந்த மாதிரி புல்பிடில நின்று மைக்கு பிடிச்சிட்டு இருக்க ஆளுதான் அப்பப்ப ஈட்டி, அம்பு, பாறாங்க, துப்பாக்கி, AK-47 எடுத்து சொல்றது. ஏசப்பா எங்கேயுமே யாரும் சுட்டதும் இல்ல, சுடப்பட்டதும் அவர் இல்லை. ஏன் தெரியுங்களா? அவர் வார்த்தையின் அன்பினால ஜனங்களை மீட்டு கொண்டார். இன்னைக்கு அந்த இயேசு நம்மள சொல்றது, மிதமீந்து என் பிள்ளைகளே மிதமிஞ்சி சாப்பிடாதீங்க, நீ வாந்தி பண்ணி போடுவ. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கலாம். 1 Corinthians chapter 9 verse 25. வாசிப்போமாக. 1 Corinthians chapter 9 9:25வது வசனம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் நல்ல கவனமா கேளுங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். பாருங்க, இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். ரேஸ்ல ஓடுற ஒரு மனுஷன், ஸ்போர்ட்ஸ்ல இந்த மலேசியாக்காக வக்கீல் பண்ணி ஓட போகிற ஒரு மனுஷன், அது அவர் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவார். கண்டிப்பா ஒரு மலேசியாவுடைய சார்பில் ஓட போறாருன்னா 24 மணி நேரம் KFC சாப்பிட்டுக்கிட்டு, 24 மணி நேரம் அப்படியே ஜோர்லாம் சுத்திக்கிட்டு 24 மணி நேரம் தூங்கிட்டு இருப்பாரா? இல்ல அவருக்குள்ள சில அமைப்புகளை வைத்து பிராக்டிஸ் வைத்து சில சாப்பாடுகள்லாம் கட் பண்ணி வாழ்வார். அவர் கட் பண்ணி எல்லாத்தையும் ஒதுக்கி அவர் வந்து அவருடைய பாடி எப்பயும் என்ன பண்ணுவாரு? ஃபிட் பண்ணுவார். அவருடைய பாடி எப்பயுமே என்ன பண்ணுவாரு? அவர் வந்து ஒரு ட்ரைனிங் பண்ணி வைப்பார். அவர் அந்த பந்தயத்துல தகுதி படும்படி, அந்த பந்தயத்தை ஜெயிக்கும்படி, அந்த பந்தயத்தை அவர் மேற்கொள்ளும்படி அவர் அந்த பந்தயத்துக்காக, அந்த ஓட்டத்துக்காக அவருடைய பாடி எப்பயுமே அவர் மெயின்டைன் பண்ணுவார். இங்க அதான் போட்டிருக்க வசனம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் தெளிவா இருப்பாங்க, அவங்க கண்ட்ரோலா இருப்பாங்க, அவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்க. அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். புருஷ் லீ அவரை ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவரை சண்டையிட்டு ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அந்த உணவுல தான் அவர் மரணம். பாய்சன். இங்கேயும் அதான் போட்டிருக்கு. இச்சை அடக்கமாக இருப்பார்கள். இச்சை அடக்கமா இருப்பார். இஸ் a controller. சிலவங்களுக்கு டெம்ப்டேஷன் வரும். எப்ப தெரியுங்களா? ஃபாஸ்டிங் எடுக்கிற அடி. அன்னைக்கு உபவாசம் எடுப்பாங்க. ஆண்டவரே நான் உபவாசம் எடுத்து ஆண்டவரே இந்த ஜபத்தை நான் செய்ய போறேன்னா அன்னைக்குதான் வீட்டுல பிரம்மாண்டமான கறி வைப்பாங்க. பிரியாணி என்ன, முட்டைகோஸ் என்ன, முட்டைகோஸ் உங்களுக்கு தெரியுதா? கோபிஸ் எங்க ஊர்ல சொல்லுவாங்க முட்டைகோஸ். அப்புறம் முட்டை சாம்பார் என்ன, கோழி எல்லாம் பெரிய, அவங்க முன்னுக்கு தான் அந்த கோழி எல்லாம் வெட்டி போடுவாங்க. இது டெம்ப்டேஷன். அதான் சொல்லப்படுகிறது. இச்சை அடக்கத்தோடு இருப்பார்கள். You must control. நீ வந்து அந்த போராட்டத்தை,
அந்த ஓட்டத்தை நீ ஓட போறனா யூ மஸ்ட் கண்ட்ரோல். உனக்குள்ள அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை இந்த ஓடுகிறவர்கள் வாங்குற கிரீடம் அழிஞ்சு போயிடும். இப்ப நிறைய நம்ம எடுத்திருப்போம், நிறைய பட்டம் வச்சுக்கலாம். நானும் ஒரு ரன்னர் தான். ஓடி 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 அந்த சவுத்துல இருந்து இந்த சவுத்துக்கு ஓடிட்டேன். இப்ப எனக்கு இப்ப நான் வாங்கின பட்டையெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல. எங்க வீட்டுல வச்சிருக்கிறாங்களா, எல்லாத்துக்கும் தூக்கி வீசிட்டாங்கன்னு தெரியல. அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை, பாருங்க மேல பாருங்க, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை மேலமா பந்தயத்தில் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அது அழிஞ்சிடும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை விட்டு நம்ம தேடுகிற எல்லாம் கிரீடம், எல்லாம் அவார்ட், எல்லாம் பெருமை, எல்லாம் மகிமை, எல்லாம் புகழ்ச்சி, எல்லாம் பலமும் அது அழிந்து விடும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. 1999 அந்த நியூ இயர் 2000 ஆகும்போது இந்த மலேசியா மட்டும் இல்ல ஓலே Y2K அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, இந்த என்ன பசங்க எல்லாம் படிச்சுட்டு அழகா கரெக்டா கதையா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நீ கொஞ்சம் வித்தியாசம் ப்ரொஃபஸர் மாதிரி பேச. ப்ரொஃபஸர் அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு Y2K அப்படின்னா இந்த 1999 இருந்து 2000 மாறும்போது இந்த வேர்ல்ட்ல இருக்கிற அந்த கண்ட்ரோல், ஐடி கண்ட்ரோல் எல்லாமே கொலாப்ஸ். அப்படின்னா எல்லாமே தலைகீழா மாறிடும். எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. வேர்ல்ட் அது உலக சிஸ்டம் அந்த மாதிரி செட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, 2001 மாசம் 1ஆம் தேதி என்னோட அக்கவுண்ட்ல 1999 12 மாசம் 31 என்னோட அக்கவுண்ட்ல 10 வெள்ளி தான் இருந்துச்சு. 2001 மாசம் 1ஆம் தேதி என் அக்கவுண்ட்ல 3600 வெள்ளி இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த டைம் இந்த மாதிரி சிஸ்டம் இருந்துச்சுன்னா அப்பவே போன்ல தட்டிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருப்பேன் வேற ஆளுக்கு. அடிச்சிச்சுடா லக்கி ட்ரான்னு எடுத்துருப்பேன். என்ன அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல போய் மறுநாள் தான், ஏன்னா சரி கியூ போக முடியும்னு சொல்லி மறுநாள் போயிட்டு ஏடிஎம் கவுண்டர்ல போய் செக் பண்றேன். அவன் பார்த்துட்டு இப்ப அக்கௌண்ட் தரவே இல்ல. ஏய் நேற்று தான் பார்த்தேன், புக் அப்டேட் பண்ண 3600 வெள்ளி இருந்துச்சு. ஓ இதுவா, இது சிஸ்டம் சுராஜ் கரன்சில பாய் kay ketendik $3,600 siapa bagi? Siapa pun tak ada bagi. இன்னைக்கு இந்த உலகமே செய்கிற ஒரு சிஸ்டம் அது மாறத்தக்க, அதை சரியான முறையில நடத்த முடியாதபடி உலகமே திண்டாடுற காலத்தை நம்ம பார்த்தோம். அது 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 தவிர அதை விட்டுருங்க. இன்றைய காலத்துல இந்த கொரோனா என்கிற சூழ்நிலையில நம்ம எதிர்பார்க்காத, நம்ம பார்க்காத, நம்ம கண்டு கொள்ளாத ஒரு கொடிய வியாதி, ஒரு கொடிய வாதை இந்த ஜனங்கள் மத்தியில ஒரு பயமுறுத்தலும், ஒரு போராட்டங்களும், ஒரு கலக்கங்களும் கொண்டு வந்தது. இன்னைக்கு ரொம்ப பேர் நான் பார்க்கும்போது அவங்க சொல்றது, இதுக்கு முன்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன நடந்த 2 வருஷத்துக்கு முன்ன இருந்த அந்த சூழ்நிலை எப்ப வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஐ ரியலி மிஸ். நான் அவ்வளவுதான் சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுங்களா? சாரி டூ லேட். ரொம்ப லேட்டா ஃபீல் பண்றேன். அது வெள்ளனையா ஃபீல் பண்ணிருக்கலாம்ல. இப்ப எதிர்பார்க்கறானா அந்த 2 வருஷத்துக்கு முன்னுக்கு வாழ்ந்த வாழ்க்கை அது இப்ப எனக்கு வரும். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு இந்த உலகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. இது நம்மளுக்கு வெறுப்புகளும், இது நம்மளுக்கு போராட்டங்களும், இது வேஸ்ட்.
அதான் சொல்றது, உலக பிரகாரமாய் பெற்ற அந்த பட்டமானது அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நல்லா கவனமா கேளுங்க, இது நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்கு வசனம். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு எப்படி செய்கிறோம்? நீங்களே உங்களுக்கு ஆராய்ச்சிங்க, நீங்க எப்படி செய்றீங்க? அவன் அழிந்து போகிற பட்டத்துக்காக அப்படி ப்ரிப்பரேஷன் பண்றான், ஓடுறான், ஒடியாடுறான், டயர்ட் பண்ணுகிறான், மெடிடேட் பண்ணுகிறான், நிறைய டீச்சிங் பண்ணுகிறான், நிறைய படிக்கிறான், அவன் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றான். ஆனா இன்னைக்கு சபையில இருக்கிற தேவனை அறிந்த நீங்களும் நானும் அழிவில்லாத கிரீடத்தை பெற போகிறோம்னு சொன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறோம்? How to prepare? வசனம் சொல்லுது, இயேசு இப்ப நம்ம மலேசியா பிரதமரோ இல்ல மலேசியாவுடைய அகோமோ வந்தா அவர் அங்க வராருன்னு வச்சுங்களேன், இப்பதான் பொந்திய வராருன்னா இங்க எல்லாம் ரோடு ரெடி பண்ணிடுவாங்க. அப்படியே போலீஸா நல்லா தெரிஞ்சுக்கோ தான் யாரோ பெரிய ஆள் வர போறாங்க. ஆமா தானே? ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு வரப்போகிறது திருடனை போல. எப்படி நீங்கள் ஆயத்தத்தோடு இருக்கீங்க? அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உங்களை நீங்க எப்படி ஆயத்தப்படுத்துறீங்க? எதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்? பாவியா இருந்த நம்மள, சாபத்தில் இருந்த நம்மள, பாவமான காரியத்தில் இருந்த நம்மள, விழுந்து போன இடங்கள்ல காணப்பட்ட நம்மள, மனிதர்களினால் ஒதுக்கப்பட்ட நம்மளை நியாய தீர்த்து இவர்கள் தீமையானவர்கள், இவர்கள் பாவிகள், இவர்கள் கடன்காரர்கள், இவர்கள் உலக சமுதாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனங்கள் என்று சொல்லி நம்மளை தூக்கி எறிந்தார்கள். அதனாலதான் பாஸ்டர் பக்மன் இப்படி பாடுகிறார், தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினேன், தகுதி உள்ளவன் என்று பெயர் சொல்லி அழைத்தேன். இன்னைக்கு உலகம் நம்மளை தூக்கி போட்ட போது இயேசு வண்டிதான் நம்மளை தேடி வந்து நம்மளை அழைத்தார். ஹல்லேலூயா. நம்மள்ட்ட எந்த ஒரு தகுதியும் இல்லை. நான் முத பிரதர் ஜெய பார்க்கும்போது இன்ன வரைக்கும் அவரோட படத்தை வச்சிருக்கேன். அவர் வரும்போது உங்களுக்கு நீட்டு முடியும் ஜெய் இன்னைக்கு ஆண்டவர் அவர் வாழ்க்கையை மாற்றி அவருடைய பிள்ளையா கர்த்தர் நடத்தி வைத்தார். ஏன் அப்படின்னா ஒரு சாட்சி. தேவனுக்கு முன்பாக அவர்கள் எல்லாம் உங்களெல்லாம் தேவன் எப்படி நடத்துகிறார், எப்படி நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்க தேவனுக்கு, தேவனோட வருகைக்கு. வசனம் தெளிவா சொல்லுது, நல்ல கவனமா கேளுங்க. முந்தினவர்கள் பிந்தினவர்களாய், பிந்தினவர்கள் முந்தினவர்களாய் ஆகிற காலமாய் இருக்கிறது. உதாரணம் சொல்லிட்டா, உதாரணம் இப்ப நானும் தீமைத்திலும் இருக்கிறேன். நான் சபையில உத்தமமும் நன்மையானவனும் பரிசுத்தமானவனும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறேன். தீமைத்து ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ்ல இங்க அங்க போனா வேற. ஆனா ஒரு நேரம் வரும், தேவனோட சுத்தம் வரும், ஆண்டோட ஒரு உணர்த்தல் வரும். அப்ப வரும்போது இவரு என் இடத்துக்கு வந்துருவாரு, நான் இவரு இடத்துக்கு போயிருவேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அந்த வசனத்தோட அர்த்தம் அதுதான். முந்தினவர்கள் பிந்தினவர்களாய் ஓடுவான், வேகமா தேவனுக்காக ஓடுவான், ஆண்டவருக்காக செய்வான், தேவனுக்காக கடந்து போவான், எல்லாம் கல்ல அடி ஓடுவான். ஆனா போக 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 ஆம கதை தான். எத்தனை பேருக்கு ஆம முயல கதை? அந்த கதை தான். தேவனுக்காக ஓடுறேன், தேவனுக்காக வரேன், தேவனுக்காக வரேன், அடி தாக்க ஒன்னும் ஓடுவான், அப்படியே பின்தங்கிடுவான். இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையா நீங்களும் நானும் வாந்தி எடுத்து போடாதபடி அளவாய், தேவனுடைய வார்த்தையில் அளவாய், தேவனுடைய வசனத்துல தியானமாய், தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் விசுவாசமாய் நீ இருக்கும்போது ஆண்டவர் உன்னை நிலைக்க செய்வார். ஆமென். அதனால அழிந்து போவாத கிரீடத்தை, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். நீங்கள் நானும் விசுவாசமாய், தேவனுடைய வார்த்தை மேல் விசுவாசமாய், ஆண்டவர் நம்மளை அழைத்தது உண்மை,
அவர் நம்மளை தெரிந்து கொண்டது உண்மை, அவர் நம்மளோடு இருக்கிறது உண்மை என்று சொல்லி அவருடைய வார்த்தை மேல் இயேசு போதும் எனக்கு என்று சொல்லி நீங்களும் நானும் வாஞ்சித்து இருக்க வேண்டும். ஆமென். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 வசனத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், வாசிப்போமாக. 1 தீமோத்தேயு chapter 1 Timothy chapter 6 verse 17. 1 Timothy 6 அதிகாரம் 17 வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வரியம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல், பாருங்க வசனத்தை நல்லா படிங்க. அது ஒருவேளை அதுல நீங்க அப்படின்னு உணர்ந்து படிச்சுன்னா அதை நீங்க சரிப்படுத்திக்கணும். வசனம் அதுதான். ரொம்ப பேர் வசனத்தை எடுத்து எப்படி தெரியுமா பேசுவாங்க, இந்த கிடையாத நேரத்துல நல்லா பாருங்க, இந்த கிடையாத நேரத்துல நானு சைமனை பார்த்து அடிச்சேன்னா சைமனை தான் போய் படும், தெரேசனை போய் படாது. அது போல நம்ம படிக்கிற வசனமானது நான் உங்களை பார்த்து இவங்களுக்காக தான் அந்த வசனம், இவங்களுக்காக தான் அந்த வார்த்தை, இவங்களுக்காக நான் செஞ்சேன்னா அதனால உங்களுக்கு எதுவுமே வந்து சேராது. நல்லா கவனமா வசனத்தை கவனமா கேளுங்க. வசனம் என்பது ஊழியக்காரனாகி மூலமாய் வருகிறது அல்ல, வசனம் என்பது பரிசுத்தாவியினால் வருகிறது. அது யார் மத்தியில் வந்து பேசப்படுகிறதோ, அந்த வசனம் யாருக்கிட்ட வந்து தங்குதோ, அந்த வசனத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த வசனத்தின்படி அவர்களை பரிசுத்தாவியானவர் இயேசுவின் நாமத்தினால பொறுப்பெடுத்துக் கொள்வார். புரிஞ்சு கொள்ளுங்க. மனுஷன் பேசுகிறது வந்து வெறுமை. ஒருவேளை நான் ப்ரிப்பேர் பண்ணி, நான் ஆயத்தம் பண்ணி, நான் இவர்களுக்காக பேசணும், நான் அவர்களுக்காக பேசணும் சொல்லி வந்தாலும் அதுல ஒன்றும் இல்லை, ஜீரோ. ஆனா தேவ ஆவியினால இந்த வார்த்தைகளை எடுத்து பேசும்போது அதை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா தேவ ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினால உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆமென். அதனாலதான் போட்டிருக்கு, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின், பாருங்க ஒருத்தனுக்கு அதான் சொல்றாங்க, இப்படி சொல்லுவாங்க, ஒரு பணக்காரனா ஆயிட்டானா அர்த்தராத்திரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிதானம் இருக்காது. சிலவங்க இருக்கு, சிலவங்க எப்படி தெரியுமா, என்கிட்ட ஒண்ணும் இல்ல பாஸ்டர். யாருகிட்ட? என்கிட்டயா? ஏன்ட்ட கேக்குறீங்க? என்கிட்ட ஒண்ணும் இல்ல பாஸ்டர், நீ சொல்லிக்கிட்டே இரு, அது இல்லாம தான் போகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க தெளிவா போட்டிருக்கு, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய், ஐஸ்வர்யக்காரன் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இருக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை பார்க்கும்போது ஆண்டவரே நீர் நல்லவர், நான் உமக்காக உண்மையா இருப்பேன், அப்புறம் வேற சிந்தை வேணாம். ஒரே சிந்தை, இருமாப்பா இருக்காதீங்க. ஆமென். ஐயா யோபு சொல்றாரு, எல்லா காலத்திலும் நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேன். நான் ஐஸ்வர்யம் இருந்த போதும் நான் அப்படிதான் உண்மையா இருந்தேன். இன்னைக்கு நான் தரித்திரனா இருக்கும் போதும் நான் உண்மையா தான் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவானா தேவன் உயர்த்தினார்னா உண்மையா இருங்க. ஆண்டவருக்கு, தேவனுக்கு உண்மையா இருங்க. அவர் போதும் நம்ம வாழ்க்கை, அவருக்கு உண்மையா இருங்க. தொடர்ந்து வாசிங்கம்மா. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல், நிலையற்ற, நல்ல கவனமா கேளுங்க. அதுக்கு அதை பிடிச்சிட்டு இந்த கிறிஸ்துமஸ் மரம் மேல சுத்தி இருக்காதீங்க. அந்த பணத்தை ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் வசனம் தெளிவா சொல்லுது, அது நிலையற்ற. கிறிஸ்துமஸ்க்கு தான் அந்த மரம் அதோட பேக் பண்ணி திருப்பி எடுத்து வச்சிருவாங்க. நோயிரோட முடிச்சு அவருக்கு வேலை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இயேசு எருசலேம்ல வரும்போது கழுதை மேலதான் வந்தாரு. அவர் முடிஞ்சு போற வரைக்கும் கழுதை இயேசு கூட இருந்துச்சு. நான் சொல்லிட்டா,
இயேசு இறங்கின பிறகு எத்து அந்த கழுதைக்கு தான். ஏன்னா யூதனுக்கு கழுதை பிடிக்காது. ஆனா இயேசுக்கு இந்த கழுதையை பிடிச்சிருக்கு. இயேசுக்கு இந்த கழுதைய பிடிச்சிருக்கு. அதனால அழிவற்ற அந்த அந்த என்னது நிலையற்ற ஐஸ்வர்யத்தை சுத்திட்டு இருக்காத, இதையே பிடிச்சிட்டு வாழாத. அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லிட்டா, குரங்கு வாழை பிடிச்சின்னா நீ குரங்கு மேல ஓடிக்கிட்டே இருக்கணும் மரத்துல. அங்க ஜம்ப் பண்ணு, இங்க ஜம்ப் பண்ணு, அங்க வேணாம். ஆண்டோட வார்த்தையை பிடிச்சுக்கொண்டு மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவனே என்னோட கூட இருக்கிற கோலம் என்னை தேற்றும் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தையினால் நீ விடுதலை ஆகும். ஆமென். பாருங்க, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற பாருங்க, கொடுக்கிறேன்னு சொல்றாரு, வாங்கி வந்தானே ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொல்றாரு, அதையும் வாங்க மாட்டீங்க. அதுதான் நம்மளுக்கிட்ட ஒரு பெரிய தப்பு. ஆண்டவர் கொடுக்கிறப்ப வாங்க மாட்டாங்க. என் பிள்ளைங்களும் அப்படிதான். சில நேரத்துல அதனாலே வீட்டுல ரொட்டி சனை பிள்ளைங்களுக்கு உத சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. அவங்க சிஸ்டர் அப்பதான் படுக்கணும் வருவாங்க. அப்பதான் அம்மா பசிக்குதா, அங்குறீங்களா, ரொட்டி சனை பட்டி 2 ரொட்டி சனை பரட்டி போட்டுருவாங்க மெத்தியில. அப்பாவுக்கு அப்படியே மனசு மாறி பரபர வைக்க. அது நான் சப்பாத்தி போட்டிருந்தேன்னு வச்சுங்களேன், அம்மாவுக்கு மன இறங்கிடுவாங்க. எங்க வீட்டுல இது ஒரு காரியம் நடந்துட்டு பிளஸ் அண்ட் மைனஸ். அங்க அட்டி விழும்போது இங்க சாயான்னு, இங்க விழும்போது அங்க கொஞ்சம் அங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனால வசனம் தெளிவா சொல்லுது என்னது, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். பாருங்க, நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இஸ் a life. அவர் உயிரோடு இருக்கிறார். நம் தேவன் ஜீவனுள்ளவர். ரொம்ப பேர் இயேசுவை இன்னும் மரத்துல தான் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் அப்பப்ப எங்க நம்ம ஆளுங்க வீட்டுக்கு போனா பாப்பேன். ஒருத்தர் வந்து அது டெடிகேட் பண்ண அண்ணன், நான் வேற யாரும் இல்லை. போய் எட்டி பாக்குற கண்ணாடி மணிக்கு இயேசு கண்ணாடியில தொங்கிட்டு இருக்காரு சிலுவையில. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணணும்னா முதல்ல அந்த இயேசு தூக்கி போடுங்க, எனக்கு அது வேணாம், அப்பதான் ஜெபம் பண்ணுவேன், இது என்னோட கட்டளை. சரி பாச எடுக்கிறேன். இயேசு இன்னைக்கு எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, சிலுவையில வச்சிருக்காங்க. ஐயா, சிலுவையோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க வேகமா. அந்த சாபத்தை தான் எடுத்து பிசாசே போ, அப்பல போ, பிசாசே அப்பல போ. எங்க போறது? ஐயா, இது சாமையா காஸ் இது இல்ல. இத பார்க்காதீங்க, கீழே இருக்கு அந்த பெண்டம். நீங்க எப்படி இப்படின்னா பூ சாபம்ன்றாரு பாசர். இது பாசர் கொஞ்சம் மண்டை ஓடிச்சு. நான் இந்த ப்ராசஸ் ரொம்ப பேர் இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இருந்தா போதும், ஆண்டவர் ரெகனைஸ் பண்ணுவார். லோ யூ மை டீம், என்னோட ஜன்னல்ல உள்ள வந்துரு. அங்க எதுவுமே இல்லை. இயேசுவை நீ நானும் வார்த்தையினால் மட்டும்தான் பிழைக்க முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். வேற எதுலையும் நீ விடுதலை ஆக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பாருங்க, நீ நம்பிக்கை வச்சா அவர் கொடுப்பாருயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் மேல நம்பிக்கை இருக்கணும்? ரொம்ப பேரு நம்மளுக்கு உதவி செய்யறாங்க. இப்ப ஒரு உதாரணம், தீமத்தி வந்து எனக்கு மாசம்னா ஒரு 400 வெள்ளி லவ் ஆஃபரிங் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். விசுவாசத்திலும் ஓகே தான், பேசிட்டா என்ன கொடுத்தாலும் நல்லதுதான். அவங்க வேலை செஞ்சு கலெக்டர் ஆயிட்டானே இந்த ஜோர்ல என்ன கொடுப்பான். எனக்கா சொல்லி கொடுக்காதீங்க, பாஸ்டர்க்கா 10 வெள்ளி கொடு போதும்.
அதான் சில நேரத்துல நல்ல ஆவிதான் இருக்கும், சில கெட்ட ஆவி என்ன பண்ணிருது, அந்த நல்ல ஆவியை கெடுத்துருது. நல்ல ஆவி, கொட்டாவி, எல்லா ஆவியும் இருக்கிற ஆவியெல்லாம் சோர்வு பண்ணிடுது. சட்டையில ஒழுங்கா தான் இருப்பாங்க, அது ஏதாச்சும் ஒண்ணு, ஏன் இவ்வளவு கொடுக்க தேவையில்லை, நீ இவ்வளவு கொடு, ஏன் கொடுத்தாதான் என்ன? பெருக செய்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் அவங்க கூட இருக்கிறாரு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. அதே மனைவி எப்பயும் சொல்லுவாங்க, பாஸ்டரா அவர்கிட்ட என்ன ஆனாலும் தூக்கி கொடுத்துருவாரு. இந்த சேர்ச்சுக்கு யார் வந்தாலும், பாஸ்டர் வந்தாலும் என்கிட்ட இருக்க புக்கு, பைபிள் என்னென்ன தூக்கி கொடுத்து எடுத்துப்போங்க பாஸ்டர். அவர் பாப்பாரு, சரி சோத்திரம் பாஸ்டர் எடுத்துப்போங்க பிரதர். வாங்க, அன்னைக்கு ஒரு வீடு வேற சபைக்கு போறாங்க, கூப்பிட்டாங்க, பாஸ்டர் வாங்க ஜோம் பண்ண, வீடு பிட்டா பண்ணியிருக்கேன், என் பாஸ்டர் கூப்பிடல, நீங்க வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க. சேர்ச்சி சார்பில் என்னென்ன நினைச்சுல எல்லாம் ஒரு பேக்ல, கிறிஸ்துமஸ் பேக் தான் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குல்ல, அதில் போட்டு கொண்டு போய் எங்க சேர்ச்சி சபையில, சேர்ச்சி சார்பா உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு வரலாம். ஏன் இங்க நான் கொடுத்தனா இங்க நிரப்புவாரு தேவன். ஐயா, என்னுடைய வீட்டில் ஆரம்பித்த ஊழியம் நானே, என் மனைவி, என் பிள்ளைகள் தான். அந்த விசுவாசத்தில் பிறக்கப்பட்டவர்கள் தான் நீங்க எல்லாரும் இன்னைக்கு அமர்ந்திருக்கீங்க. சும்மா இல்ல, ஈஸி கம் ஈஸி கோ அல்ல இந்த மினிஸ்ட்ரி. காடோடைய வேலை, ஆண்டவருடைய சித்தமா ஈஸியா கணக்கு போட்டுறாதீங்க. 2 நாள் இல்ல, ஹல்லேலூயா, 2 நாள் இல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாய் நம்பிக்கை வைக்கவும். அவர் ஜீவன் உள்ளவர், அவர் நிச்சயமாக செய்வார். கடைசியாக லூக்கா 21:34 வசனத்தை வாசித்துட்டு முடிப்போம். உங்கள் இருதயங்கள் எடுத்துட்டீங்களா? லூக்கா 21:34 வசனம். லூக் சாப்டர் 21 verse 34. லூக்கா 21:34 வசனம். உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டையினாலும் பாருங்க, பெரும் திண்டையினாலும் வெறியினாலும். இப்ப யார் நல்ல சத உள்ளவங்களா இருக்காங்க? சரி, என்னைய வச்சுக்கலாம், ஏன்னா உங்களை சொல்லிட்டா பாஸ்டர் என்ன குட்டுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை பாரு, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். சரி, என்னைய சொல்றேன், நான் குண்டா இருக்கேன். இப்ப எங்க போனாலும் ஏசுறாங்க, எல்லாம் இந்த சைடு தான் விசுவாசி ஏசுறாங்க, அந்த சைடு போனா மைக் ஏசுது. சரி பரவாயில்ல, என்ன கொண்டு போய் பிடிச்சி ஒரு ரூம்ல விட்டுட்டு ஒரு வெறி உள்ள நாயை கொண்டு வந்து ரூம்ல போட்டாங்க. நம்ம நினைச்சு பார்க்காதீங்க, இல்ல பாஸ்டர் தானியேல் போல நீங்க அந்த நாயோட வயித்துல படுத்துக்கிட்டு அடியே நான் இருக்கிறேன் அதெல்லாம் நினைக்காதீங்க. அது வெறி நாய், பசியில இருக்கு, போட்டா என்ன பண்ணும்? முடிஞ்சு. நான் டயட் பண்ண, நான் லஞ்ச் கட் பண்ண, நான் டின்னர் கட் பண்ணலாம் தேவையில்ல. இந்த கொழுப்புலாம் கரைக்கிற சிலதுங்க இருக்குங்க பாருங்க, சிலதுங்க இருக்குங்க. சாப்பிட்ட பிறகு போயிட்டு லீமாவை தேடுவாங்க, லீமா சிக்கரிக்கா. நான் கேட்பேன், ஏன் சாப்பிடுறீங்க? கொழுப்பு கரைஞ்சிரும். கொழுப்பு கரைன்னா என்ன பண்ண? என்கிட்ட சூப்பரான ஒரு மருந்து இருக்கு, கொழுப்பு கரை. கணவருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், சார் அந்த மருந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா? ஏன்னா என் வீட்டில் நிறைய கொழுப்பு வச்சுட்டு இருக்கு. பாருங்க, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்ணியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும். லௌகீகன்னா என்ன தெரியுங்களா? வாலிப பிள்ளைங்களா, சார் எனக்கு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது இல்ல. உலக கவலைகள், உலக சித்திரமங்கள், உலக பாவங்கள், உலக காரியங்களை லௌகீகமாய், அதுதான் சொல்லப்படுகிறது. உலகம் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடி. பாருங்க, நீ அதை நினைச்சீனா பாரம் அடைஞ்சிருன்னு வசனம் சொல்லுது. எத்தனை பேர் பாரமா இருக்கீங்க? இப்ப இந்த சபையில இந்த ரோல் ஆரம்பிச்சுன்னா என்ன கவலை இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு ஆள் கூட பைபிளை குறிச்சு, பரலோக வருகையை குறிச்சு, இயேசுவை குறித்து ஒரு ஆள் கவலைப்பட மாட்டாங்க. எல்லாம் கவலை என்ன தெரியுமா? வீடு காசு கட்ட முடியல, காடி காசு கட்ட முடியல, மருமக சேர மாட்டா, மருமக அடிக்கிறான், பிள்ளை பேச்ச கேட்க மாட்டான்,
என் வீட்டுல இந்த கரண்ட் வெட்டிட்டு போயிட்டா, என் வீட்டுல இந்த வீட்டு ப்ராப்ளம், இதுதான். இது எது? வசனம் தெளிவா என்ன சொல்லுது தெரியுங்களா? லவ்வா, லௌகீக கவலை. நான் முதல்ல சொல்றேன், வாலிப பிள்ளைங்க அதை நினைக்காதீங்க. உலக கவலை, அதனால என்ன வருமா? பாரம் அடையாதபடி. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்றீங்க, பாஸ்டர் என் வீட்டு பிரச்சனை போகும். நான் சொன்னேன் போய் வீடு வாங்குன்னு, நீதான் போய் வாங்க. ஜெபம் பண்ணு, ஆண்டவரை கேளு, ஆண்டவரே இந்த வீட்டு காசை நான் கட்டும்படி, இதை நான் சால்வ் பண்ணும்படி எனக்கு பலத்தை கொடுங்க. ஜீவன் உள்ள தேவன் நீர் அற்புதம் செய்வீங்க, கேளு. சிலவங்க இருக்கிறாங்க நல்லவங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஹஸ்பண்ட் அடிச்சிட்டாருன்னா பாஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் என் ஹஸ்பண்ட் அடிச்சிட்டாரு சார். மனசுல பாஸ்டர் நிற்பாரு, இப்பதான் சரியான ட்ரீட்மெண்ட்ல போறாரு. ஆனா பாஸ்டர் சொல்ல முடியும், சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அது ஒரு பிரச்சனை. இல்ல ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு, பாஸ்டர் இவன் சரியாவே சமைக்க மாட்டான் பாஸ்டர், நல்லதுதான் உங்களுக்கு நிறைய செஞ்சு போட்டுட்டா கொழுப்பு நிறைய வச்சிரு பாஸ்டர் நினைப்பாங்க. அவன் சொல்ல முடியும். ஆமென். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் செய்யுங்க, தேவன்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அதனால எனக்கும் என் மனைவிக்கும் ஏதாவது தேவன்கிட்ட தான் சொல்லுவேன். நீங்க தானே கொடுத்தீங்க, அப்புறம் அப்படித்தான் சொன்னாரு, நீங்க தானே சொன்னீங்க, பாத்துக்கீங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, நீங்க தானே கொடுத்தீங்க மேற்கொண்டு சொல்லி பாருங்க, கொஞ்சம் கவனிங்க அவரை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எதாவது வந்தாலும் ஜீவனுள்ள தேவன் நம்மளுக்காக ஞானம் செய்வார் என்று சொல்லி நீ தேவனை தேட வேண்டும். வசனம் அதான் சொல்லுது. முடியுமா? நீங்கள் நினையாத நேரத்தில், நீங்கள் நினையாமல் நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பாருங்க, ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? திருப்பி அந்த வசனத்தை கேட்கறீங்களா? ரொம்ப பேர் கேட்கல நினைக்கிறேன். எச்சரிக்கை மட்டும்தான் வழங்கிடுச்சு. இந்த வாத்தியார் தூடணும், வாத்தியார் கேட்டார், எல்லாத்துக்கும் புரிஞ்சா, எல்லாருக்கும் நுழைஞ்சா? நுழைஞ்சிருச்சு சார், ஆனா வாழ ஒண்டி நுழையல. இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சுங்களா? புரிஞ்சு. அந்த கடைசி அந்த வசனத்தை வாசிப்பாங்க, நல்லா கேளுங்க, முடிக்கிறேன். உங்கள் இருதயங்கள் வெறும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடி நீங்கள் நினையாத நேரத்தில், நினையாமல் நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். வந்துட்ட பிறகு என்ன வந்து கேட்காது, யா இது வந்துச்சு, யா அது வந்துச்சு, அனுப்படுது, நான் தானே அதான் என்கிட்ட வந்து கேட்கிறேன். என்னால வரல, என்னால வந்துருச்சுன்னா இப்படி வராது, என்னால வந்துச்சுன்னா இப்படி வராது. ஆண்டராது ஒரே ஒரு சொட்டு தண்ணி தான் ஊத்துவாரு. நான் அப்படி இல்லை, கப்போட கவுத்துருவேன். ஏன்னா அவங்க மேல அவ்வளவு பாசமா இருக்கு, பொங்கிரும். ஹல்லேலூயா. அதனால எப்படி இருக்கணுமா? நம்ம கடைசியா சொல்லிட்டு வசனம், எச்சரிக்கையா இருங்க. தேவனுக்குள்ள எப்பயும் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கும். ஆமென். இந்த சிந்தியோட எல்லாரும் எழுந்தோணுமா? திருவந்த ஆராதனைக்கு போவோமாக. ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை கவனமா கேட்டீர்கள். அந்த வசனத்தை